கேளுங்க சார். நீங்க சிரிச்சா சொன்னா எங்களுக்கு சிரிப்பு வருதியா? உட்காந்தாலே ஓடி போயிருக்கீங்களே, அதனாலதான் கதவு பூட்டி சாவியை கூட நான் கொண்டு வந்திருக்கேன். போதும், கதத்துல விடுங்க. எல்லாரும் வரிசையா உட்காந்து சார். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிச்சர் போட்டாங்க. எல்லாரும் பால் கறக்கணும். யாரு முதல்ல கறக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க வேலையில. சரி, நாங்களும் அப்படியே உட்காந்து சார். அம்மா அதுக்கு இல்லம்மா, பால் கறக்கு. நானும் கடந்துகிட்டே இருந்தா எனக்கு திடீர்னு ஒரு பயம். எங்க என்னை விட 2 பேரும் அதிகமா கறந்துருவாங்களோடு லைட்டா அப்படியே கேரளா அப்படியே எட்டி பார்த்தேன். 4 லிட்டர் தான் கறந்துட்டேன். இவ்வளவு ஜெயிப்பாளான்னு இப்படி எட்டி பார்த்தா 2 லிட்டர் தான் கறந்துட்டேன். நீ எத்தனை கறந்த அதை சொல்லு. சொல்ல வருவீங்கள, ரோலிங் ஆயிட்டு இருக்கியா, பறந்து போயிடும். எல்லாருக்கும் மாதிரி கறந்துருக்காங்களே, நம்ம எவ்வளவு கறந்து ஏன் கோழி எட்டி பார்த்தாமா வேற 1 லிட்டர் தான் இருக்கு. சரி, நம்மளுக்கு நான் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சே. அப்படியே நம்ம உச்சலம்பட்டிக்கு நடைய கட்டலால அப்படியே பின்னாடி வந்தா நேரம் வந்து கழுத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இவன் அப்பாயிட்டாடுறாங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏய்யா, உனக்கு ஒரு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அவன் 4 லிட்டர் 6 லிட்டர் கறந்துருக்காளே, நான் வெறும் 1 லிட்டர் தான் கறந்துருக்கேன். ஏன் அப்பாயிட்டு பண்ணு கேட்டா சிம்பிளா ஒரு பதில் சொல்லாயா. அவெல்லாம் கருது பசுமாட்டுல, நீ கறது காலமாட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டாயா. இன்னொன்னு சொன்னாயா, ஏயா காலமாட்டுலயே 1 லிட்டர் கருதுன்னு நீ ரொம்ப நல்ல வேலைக்காரன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்கா. அத சொட்ட தலைய மேனேஜர் வந்து சொன்னான். யாயா நீ இங்க இருக்க வேண்டியவ இல்ல, யாரா ஒரு வெளிநாட்டுக்கு பிளைட்ட புடிச்சு தரேன், அங்க போய் இறங்குடாதாங்க. எதுக்கு தான் நல்ல வேலைக்கு தான் அனுப்புறாங்களோடு நம்பி ஏறி உக்காந்து அது நேரம் இன்னொரு இருக்க மூத்திர சத்துக்கு போச்சு. அந்த மூத்திர சத்துக்குள்ள 15 மாடு சார். புறாங்கால மாடு. மாடு எவ்வளவு காலம் கறக்குற மாதிரியே நடிக்கிறது. கறந்து கறந்து கைரேகையெல்லாம் காய்ச்சி போச்சு பாருங்க. மட்டுமா சார் பாருங்க. வடிவேலு வந்து தமிழ் சினிமால ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்தியா முழுக்க ஃபேமஸ். இவர் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து, அதாவது நடிச்சு அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. And that is your performance. என்னவே எல்லாம் அடிப்பாங்க, நான் எப்படி அடிக்க மாட்டேன் புரியுதா? நீங்க அடிக்கலல்ல, நீங்க அடிக்கலல்ல, ரொம்ப சந்தோஷங்க. கமெண்ட்ஸ் கொடுங்க ஜட்ஜஸ். சச்சின் என்ன படிக்கிறீங்க? 7th. என்ன வயசு? 12 சார். ஒரு 12 வயசுல ஒரு பையனால ஒரு படத்தை ரசிக்க தான் முடியும். ஆமா. இல்ல ஒருத்தருக்கு ரசிகனா இருக்க முடியும். ஆனா ஒரு படத்துல ஒருத்தருக்கு ரசிகனா இருந்து அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணி இவ்வளவு பெரிய சபையில பண்றேன்னா சல்யூட், பிரமாதமா பண்ணிருக்கேன். வடிவேலுக்கே உள்ள பாடி லாங்குவேஜ் அதை ட்ரை பண்றீங்க. அவர் எந்தெந்த படத்துல என்னென்ன ஹைலைட்டா பேசியிருக்காரோ, எங்கெங்க இந்த அழுவாரு, எங்க சிரிப்பாரு, அப்புறம் யாராவது பார்த்தா குறுகுறுன்னு பாக்குறீங்கன்னு அங்க ஆடியன்ஸை பார்த்து கேட்கறது, எவ்வளவு ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் பூரா இங்க வந்து பார்க்கும்போது எதுவுமே சோட போல, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. Now Archana, can we hear from you? யார் என்ன கேள்வி, இது வந்து ரிஹர்ஸ் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. இவர் வந்து நான் என்ன கேள்வி கேட்க போறனோ, நான் என்ன கேள்வி கேட்க போறனோ அப்படின்றதுலாம் ரிஹர்ஸ் பண்ண விஷயம் கிடையாது. ஸ்பான்டேனியஸா என்ன கேட்டாலுமே அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்துருக்க ஆடியன்ஸ் வந்து நீங்க எங்கேயே பார்த்து பேசுறீங்களோ இல்ல கேமரா பார்த்து பேசுறீங்களோ அப்படின்றத விட்டுட்டு உங்களையும் பார்த்து ஆடியன்ஸ் கூட ஒரு ஸ்டேஜ்ல இன்டராக்ட் பண்ணீங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் தான் வரும். அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் அஹெட் போயாச்சு. You know, to become a full-fledged artist. So all the very best. போறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிட்டு போங்க எனக்காக. எனக்குலாம் ஒரு கை காடுதான். அவன் போட தெரியாது, ஏமாவுக்கு வாங்குற. பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதை விட ஒரு படி மேலதான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போதே தவிர கண்டிப்பா அதை விட ஒரு படி குறைவா இருக்கவே இருக்காது. சோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கும், எந்த ஜூனியர் வர போறாங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. I'll meet you after this break. அது வரைக்கும் நீங்க கலகலன்னு சிரிங்க, கலகலா இருங்க. இது SNM Kids Wear and கலக்க போவது யாரு? ஜூனியர். SNM Kids Wear and கலக்க போவது யாரு?